1903ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். 6ஆம் வகுப்புடன் கல்வியை முடித்துக்கொண்டு ஜவுளி கடைகளுக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்த காமராஜர் அந்த ஊரில் அரசியல் கூட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் அங்கு சென்று தலைவர்கள் பேசுவதை கவனித்து வந்தார். ஆங்கிலேயர்களால் ரவுலட் சட்டம் கொண்டு வந்து ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் அப்பாவி பொதுமக்களை துப்பாக்கி மற்றும் பீரங்கிகளை கொன்று குவித்தார்கள். இதை செய்தித்தாளில் படித்து கண் கலங்கிய காமராஜர், இனியும் குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டிக் கொண்டிருக்க கூடாது, வீட்டை விட நாடு முக்கியம் என தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். 1919ஆம் ஆண்டு கட்சியில் சாதாரண தொண்டராக இணைந்த காமராஜர் 1940ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரானார். 1940 முதல் 52 வரை 12 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்த காமராஜர் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். வருங்கால சந்ததியரின் வாழ்க்கை சிறப்படைய வேண்டுமென்றால் கல்வி முக்கியம் என நினைத்த காமராஜர் ஏற்கனவே இருந்த ஆட்சியில் மூடப்பட்ட 6000 பள்ளிகளையும் திறக்க உத்தரவிட்டார். அதோடு மட்டும் இல்லாமல் 14,000 பள்ளிகளை புதிதாக திறக்க உத்தரவிட்டார் காமராஜர். இவர் ஆட்சியில் 300 மக்கள் வாழும் பகுதியில் தொடக்க பள்ளியும், 2000 மக்கள் வாழும் பகுதியில் நடுநிலைப் பள்ளியும், 5000 மக்கள் வாழும் பகுதியில் உயர்நிலையும் பள்ளியும் திறக்க உத்தரவிட்டார். மொத்தம் 20,000 பள்ளிகள் திறக்கப்பட்டது. அனைவருக்கும் இலவச கல்வியை கொடுத்து கட்டாய கல்வி ஆக்கினார் காமராஜர். இந்த படிக்காத மேதையின் ஆட்சியில் தான் 10 பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மருத்துவக் கல்லூரி, திரைப்படக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஐஐடி என சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரி அனைத்தும் உருவாக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் ஏராளமான நூலகங்கள் திறக்கப்பட்டது. கல்வித்துறையை அடுத்து தொழில்துறைகளிலும் இவர் ஆட்சியில் பல உச்சங்களும் உயரங்களும் தொடப்பட்டன. அரசு துறை, கூட்டுறவுத்துறை, தனியார் துறை, அரசும் தனியாரும் சேர்ந்து நடத்தும் துறை என்று ஒவ்வொன்றும் போட்டி போட்டுக்கொண்டு தொழில்துறையில் முன்னேற்றம் அடைந்தன. நெய்வேலி பழுப்பு நிலைய சுரங்கம், திருச்சி பெல் நிறுவனம், ரயில் பெட்டி தொழிற்சாலை, எண்ணூர் அனல் மின் நிலையம், தூத்துக்குடி துறைமுகம் என்று 1339 தொழிற்சாலை உருவாக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உருவாக்கினார். அப்போது தமிழ்நாட்டின் வருமானம் 40 கோடியிலிருந்து 143 கோடியாக உயர்த்தியவர் காமராஜர். தொழில்துறை அடுத்து விவசாயத்துறை மேம்படுத்துவதற்காக 7500 ஏக்கர் பொன்னி நதியின் குறுக்கே கிருஷ்ணகிரி அணையும், 2,07,000 ஏக்கரில் பவானி அணையும், 47,000 ஏக்கரில் அமராவதி அணையும், 20,000 ஏக்கரில் மணிமுத்தாறு அணையும், இன்னும் எண்ணற்ற அணைகள் கட்டப்பட்டது. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராஜர். நேரு இருந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு காமராஜரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக பதவி அமர செய்தார் காமராஜர். லால் பகதூர் சாஸ்திரி இருந்த பிறகு காமராஜரை பிரதமராக பதவியேற்க வற்புறுத்த மறுத்துவிட்டு இந்திரா காந்தியை பிரதமராக பதவி அமர செய்தார் காமராஜர். 1919ஆம் ஆண்டு கட்சியில் சாதாரண தொண்டராக இணைந்து பிறகு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக உருவெடுத்து 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து பிறகு மாநில கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று 2 பாரத பிரதமர்களை பதவி அமர செய்து குடும்பங்கள், குழந்தைகள் எதுவும் இல்லாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து 1975ஆம் ஆண்டு காலமானார் காமராஜர் அவர்கள்.